ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் டயட் விளாகில் டே 7 பார்க்குறோம். புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், அதே வெயிட்டு 77.100 கிராம் இருக்குது. ஒரு வாரம் ஆயிடுச்சு டயட் ஃபாலோ பண்ணி. அன்னைக்கு எடுத்த வெயிட்டு இன்னுமே அப்படியே தான் இருக்குது, ஏற இறங்க இந்த மாதிரியே. என்ன பண்ணுறது, ஓயாமல் வெயிட் செக் பண்ணாலும் மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது, காண்டாகுது. ஆனால் வீடியோ ஷேர் பண்ணணும்ல, அதனால தான் டெய்லியும் வெயிட் செக் பண்ணுறேன். அப்போனா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் மட்டுமே தான் வெயிட் செக் பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. காலையில் ஜீரக தண்ணியோடு இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிருச்சு. இர்ரெகுலர் பீரியடில் உங்களுக்கு இருந்ததுன்னா ஜீரக தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிக்கோங்க, நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் நானும் எடுத்துக்கிறேன். வயிற்று வலியெலாம் இல்லாமல் இருக்கும் பீரியட்ஸ் அப்போது. காலையில் டீ காஃபிக்கு பொதுவாக இது எடுத்து குடிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெட் பனானா ஸ்மூதி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செவ்வாழைப்பழம் நல்லா பழுத்திருந்தது, அதை எடுத்து ஒரு பழம் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, நல்ல ஒரு 5-6 பேரிச்சம்பழம், 7-8 பாதாம், 7-8 முந்திரி, கொஞ்சமாக கிஸ்மிஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீடு, அது கொஞ்சம் பால், இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃபுல்லாக பால் சேர்க்கல, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா அரைச்சிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வச்சிட்டேன். 2 டம்ளருக்கு வந்தது, 2 டம்ளரும் நானே குடிச்சிட்டேன். என் தங்கச்சி கூட கேட்டால் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டேன். அதுவும் இல்லாமல் வயிறு பசியாயிடுச்சு. 10-11 மணி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே. நானே இதையே 2 குடிச்சிட்டேன், அவளுக்கு தரலை. காலையில் பால் வந்தது, காய வச்சு எடுத்து வச்சாச்சு, சாப்பாடு வடித்தாச்சு. பாவக்காய் குழம்பு, புளிக்குழம்பு வச்சுட்டு வேலையை முடித்தாச்சு. காலையில் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் சமைச்சு முடித்தேன். சமைச்சு முடித்ததும் திரும்பவும் பாத்திரம் சேர்ந்துருச்சு. பால் தூக்குவாளி, குழம்பு வச்ச கடாயி, இதெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் தேய்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்மூத்தியை குடிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் உக்காந்தாச்சு. எதை எடுத்துகிட்டு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு வாய் கிச்சன்லேயே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி 2 வா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் உக்காந்து நிம்மதியாக குடித்தேன். அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை சண்டை கட்டிட்டு வந்துடுவா. என்கிட்ட எதாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்றா, நீ கொடுக்க மாட்டியா, நான் கேட்டேன்ல, கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாள். சரி பரவாயில்ல, இன்றைக்கி பசி வேறு எடுக்குது, சூப்பராக டேஸ்ட்டாக வேறு இருந்தது, அதனால் நானே குடிச்சிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பால் சேர்க்காதீம்பாங்க, ஆனால் நான்லாம் பாலும் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருந்தது, நல்லா வயிறு ஃபுல்லாக அடித்து குடிச்சிட்டேன். ஃபேஸ் பேக் போட்டுக்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கொண்டாந்து கொடுத்தா. பீட்ரூட் சாறு, உருளைக்கிழங்கு சாறு, அரிசி மாவாம், 3ஐயும் கலந்து கொண்டாந்து கொடுத்தா. நானும் மூஞ்சில் போய்ட்டு வேலை பார்த்துட்ருந்தேன். வேக்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் கழுத்தோடு ஒழுகிருச்சு. காய பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து பிடிச்சிது. அதுக்கப்புறம் நான் போய் கழுவிட்டு வந்துட்டேன். மதியம்தான் பசங்களுக்கு ஸ்கூலு, அவங்கள வேற கூட்டிகிட்டு போகணும். நாங்கள் ஸ்கூல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் சாப்பிட்ணும். இடையில நல்லா தண்ணி குடிச்சிக்கோங்க. 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நான் குடிச்சிட்டேன். ஆனால் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு முடியறதில்ல, மறந்தாப்படி குடிச்சு முடிச்சிட்றேன். லஞ்சு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தோம், அதை தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் நிறையா வெங்காயம், வரமிளகா, தேங்காய் பூலாம் போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அது தாளிக்கிறதுக்கு நான் போய் தாளிக்கலை. அந்த மாதிரி சாப்பிட வேணாம், சரி இப்படியே சாப்பிட்டுக்கலாம் வெறுமனே அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. ஒரு தட்டு நிறையா சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இந்த ஒரு பவுல் நிறையா சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும். இல்லைன்னா அது வாட்டுக்கு கிரேவிங்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். நான் இந்த ஒரு பவுல் நிறையா பயிர் சாப்பிடவும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தான் தண்ணி குடித்தேன். இன்றைக்கி டே நல்லபடியாக போகுது. டின்னரையும் கடந்து வந்துட்டேன்னா போதும். இந்த ஸ்நாக்ஸ் டைம் 5 மணிட்டு ஸ்நாக்ஸை கடக்கிறது தான் எனக்கு பெரிய தலையெழுத்தாக இருக்குது. பசங்க வந்தால் காஃபியோ டீயோ கலந்து கொடுத்துட்டேன்னா நானும் குடிச்சிடுவேன். அதனால இன்றைக்கி ஜூஸ் போட்டாச்சு, வாட்டர்மெலன் ஜூஸு. கட் பண்ணி காயாக சாப்பிட்ருக்கலாம், ஆனால் நாங்கள் ஜூஸ் போட்டுக்கலான்ட்டு ஜூஸ் அடிச்சிட்டோம். ஆளுக்கு ஒரு டம்ளராக ஊற்றி கொடுத்துட்டேன். கண்ணாடி டம்ளரில் குடிக்கிறதுக்கு தான் எங்கள் வீட்டில் பெரிய சண்டையே நடக்குது. ஒருத்தர் குடித்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். பிளாஸ்டிக் டம்ளர் ஊற்றி கொடுத்தா குடிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. இதுனா பளிச்சுன்னு தெரியுது இல்லைங்களா. 2 டம்ளர் வச்சுருந்தேன், ஒரு டம்ளரில் ஒரு டம்ளரை உடச்சி தள்ளிட்டோம். இன்னொரு டம்ளர் இருக்குது. வெயிட் பண்ணி குடிக்கிறதுனா குடிங்க, இல்லாட்டி பிளாஸ்டிக் டம்ளரில் குடிங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என் பையன் பொண்ணு குடித்ததுக்கப்புறம் நான் வாங்கி குடிச்சிட்ருக்கேன் டம்ளரில். இதில் குடித்தா கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது, அதனால தான் இதில் குடிக்கிறது. நல்லா காத்தோட்டமாக பால்கனியில் நின்று ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு ஈவினிங் பார்க்குக்கு வாக்கிங் போயிட்டோம். வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்டெப்பு நடந்திருப்பேன். கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அங்கே ஷார்ட்ஸ் வீடியோ தான் எடுத்தேன். லாங் வீடியோவுக்கு வீடியோ எடுக்கலை, அதனால் வீட்டுக்குள்ளே ஹாலில் நடந்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்.
வித்தவுட் எக்ஸசைஸில் தான் நம்மளோட டயட் போயிட்டுருக்கு. அது மூலயமா கொஞ்சம் ஒரு 100 கிராம் 50 கிராம் குறைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம். அப்படி தான் என்னோடய டயட் விலாக் இருக்கும். இது கூடவே நான் வீட்டில் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் கொஞ்சம் நஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். என்னோடய டயட்டுக்கு பேர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். அதை தான் இப்போவும் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேம்பாலம் பட்டை எண்ணெய் ரெடி பண்ணி ஒரு நாள் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பட்டை. அது இன்றைக்கினாச்சும் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வடிகட்டிகிட்ருக்கோம். கரெக்டாக 1 லிட்டர் செக்கில் ஆட்டின தேங்காய், இந்த டம்ளரில் 1 டம்ளர் விளக்கெண்ணெய், 1 டம்ளர் நல்லெண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டினது தான். அதெல்லாம் ஊற்றிட்டு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வேம்பழம்பட்டை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சேன். இந்த லெவலுக்கு வந்திருக்கு. நல்லா முடி வளருமா, பொடுகு போகுமா, முடி கொட்டாமல் இருக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கும் தெரியல. வீடியோ பார்த்து தான் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்து வர்ற விலாகில் வேணுமா சொல்கிறேன். இந்த எண்ணெய் ரெடி பண்ணி தேய்ச்சதுக்கு பலன் உண்டு அப்படின்றத. நானும் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறேன். வடிகட்டினதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் ஊற்றினா கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு வந்துருச்சு. அந்த வேம்பாலம் பட்டையிலே ஒரு 100-200 எண்ணெய் இருக்கும் போல இருக்குது. அதை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். கடைசியாக இந்த வாட்டர் பாட்டிலை, அந்த எண்ணெய் பாட்டிலை ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த வடிதட்டிலையே அந்த கசடெல்லாம் வச்சுட்டேன். நல்லா ஃபில்டர் ஆகட்டும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டேன். அது நல்லா பிழிஞ்சு நம்ம தலையில் எண்ணெயை தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சமாக தேய்ச்சா போதும். அவ்வளோ பிசு பிசுன்னு இருக்குது விளக்கெண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் கொஞ்சமாக தேய்ச்சா போதும். இவ்வளோ தான் இன்றைக்கி விலாக். இப்படி தான் போச்சு. எப்படியோ ஒரு வழியாக எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங்கும் போயிட்டேன். நல்லபடியாக டயட்டும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணி முடித்தாச்சு. எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டேன். 4 பேர் யூஸ் பண்ண போகிறோம். நான், என் தங்கச்சி பொண்ணு, என்னோடய பொண்ணு. எண்ணெய் தேய்ச்சி விட்டால் பேசுகிறாங்க, இவ்வளோ எண்ணெயா, பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்மளையாட்டம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எண்ணெய் தேய்க்கலைன்னா எவ்வளோ கஷ்டம்னு. நல்லா சொதம்ப பிள்ளையாருக்கு தேய்ச்சி விட்ட மாதிரி தேய்ச்சி விட்ருவோம். பசங்க அப்படியே முக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தேய்ச்சா தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா எங்களுக்கு ரெடி பண்ணவே இல்லை தெரியுமா. உங்களுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தேன். எவ்வளோ நாளைக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியல. 4 பேர் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வரும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சாச்சு. இனி வந்து டின்னர் வேலையை பார்க்க வேண்டியதான். வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. மதியானம் வச்சா பாவக்காய் குழம்பு இருந்தது. பசங்களுக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். எனக்கு கருப்பு கவுனி தோசை 2 தங்கச்சி வீட்டில் போய் சாப்பிட்டாச்சு. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. புளிப்பு தாங்க முடியல. வீடியோ பார்த்து கேட்டானா என் காதை அத்துருவா. இப்படி தான் போச்சு என்னோடய டயட் விலாக் 7. வாக்கிங் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 5000 சொல்லியிருப்பேன். சாரி, 4000 சில்லற தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.